இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் ஸ்ட்ராபெர்ரி. ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி செய்வது, நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்து போனவர்களின் ஆவிகளோடு பேசி அவர்களது ஆசையை நிறைவேற்றி அதன் மூலம் சம்பாதிப்பது போன்ற வேலைகளை செய்து வருகிறார் ஜோ மல்லூரி. இவருடைய ஆராய்ச்சிக்கு உறுதுணையாக இவரது மகளான நாயகி ஆவ்னி இருந்து வருகிறார். இந்த நிலையில் அனு என்கிற ஆவி ஒரு கால் டாக்ஸி டிரைவரிடம் தன்னை பழக்கப்படுத்தி விடுமாறு ஜோ மல்லூரியிடம் கேட்கிறது. அதன்படி அந்த ஆவி சொல்லும் கால் டாக்ஸி நம்பரை குறித்து அவரை தேடி பிடிக்கிறார்கள். அவர்தான் நாயகன் பாவிஜய். பாவிஜய் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர் என்பதால் இவரை அந்த ஆவி நெருங்க பயக்கிறது. எனவே அவருடன் நெருங்கி பழகி அவருடைய ஆவி பயத்தை போக்க நாயகி ஆவ்னியை அனுப்பி வைக்கிறார் ஜோ மல்லூரி. பாவிஜய்க்கு இந்த விஷயத்தை சொல்லாமலேயே அவருடன் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார் ஆவணி. பாவிஜயும் அவள் மீதான கிறக்கத்திலேயே அவள் சொல்வதையெல்லாம் செய்கிறார். ஒரு கட்டத்துல ஆவியுடன் பேச தயாராகிவிட்ட விஜயிடம் அந்த ஆவி நெருங்கி வருகிறது. அப்போதுதான் விஜய்க்கு தான் நேரில் கண்ட ஒரு விபத்துல இறந்து போன ஒரு குழந்தையின் ஆவி என்பது தெரிய வருகிறது. அந்த ஆவி எதற்காக இவரை தேடி வந்தது, அந்த ஆவியின் ஆசையை பாவிஜய் தீர்த்து வைத்தாரா என்பது, குழந்தை இப்படி இறந்தது என்பதை இறுதியில் திகிலுடன் சொல்லியிருக்கிறார்கள். பாவிஜய் பாடலாசிரியராக அறிமுகமாகி பின்னர் நடிகராகி இப்போது இயக்குனர் தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கும் படம் தான் இது. இயக்கத்தில் கவனம் செலுத்திய அளவுக்கு கொஞ்சம் நடிப்பிலும் கவனம் செலுத்தி இருக்கலாம். குறிப்பாக ஆவிகளை பற்றி படம் எடுக்கும் போது பயந்த சுபாவம் கொண்டவர்களின் நடிப்பு அற்புதமாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் இவர் பயப்படும் காட்சிகள் எல்லாமே செயற்கையாக இருக்கிறது. மேலும் இவருடைய வசனங்களில் அங்கங்கே கவிதை சாரலும் அடிக்கின்றது. இவற்றை கொஞ்சம் சரி செய்திருந்தால் ரசித்திருக்கலாம். நாயகி ஆவணிக்கு இந்த படத்தில் பெரிதாக வேலை இல்லை. இருப்பினும் இவர் வரும் காட்சிகள் எல்லாம் கவர்ச்சி மழையை பொழிந்திருக்கிறது. ஆவிகளோடு பேசும் மந்திரவாதியாக ஜோ மல்லூரி பேச்சில் பயத்தை வரவழைத்தாலும் இவர் செய்யும் செயல்கள் எல்லாம் பயத்திற்கு பதிலாக சிரிப்பையே வரவழைக்கிறது. பிற்பாதிக்கு பிறகு வரும் சமுத்திரக்கனி, தேவயானி ஆகியோர் அனுபவ நடிப்பால் கவர்கிறார்கள். ஒரு குழந்தையை பறிகொடுத்த வேதனையை இருவரும் அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சமூகத்திற்கு கருத்துக்களை கூறும் காட்சிகளில் சமுத்திரக்கனியின் ஆவேச பேச்சு ரசிக்க வைக்கிறது. ஆவியாக வரும் குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறது. நடிப்பிலும் ஓகே தான். கிராபிக்ஸ் காட்சிகள் வரும் ஸ்ட்ராபெர்ரி பட்டாம்பூச்சியும் இந்த கதையில் ஒரு முக்கியமான அங்கம் வகித்திருக்கிறது. இதுதான் படத்தின் திருப்பு முனையக்கே உறுதுணையாக இருந்துள்ளது என்றும் கூறலாம். பள்ளி நிர்வாகியாக நடித்திருப்பவர் படம் முழுவதும் ஏதோ டென்ஷன்ல அலைபவர் போலவே காட்சியளித்திருக்கிறார். கோபத்துல பேசும்போது கொஞ்சம் முகபாவனையை மாற்றி நடித்திருக்கலாம், நன்றாக இருந்திருக்கும். இயக்குநராக பாவிஜய் இந்த படத்துல வெற்றி கண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் அன்றாட செய்தித்தாள்களை படித்து மறைந்து போன ஒரு கதையை இந்த படத்துல இயக்குனர் சொல்ல முடிவெடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. படத்துல இடம்பெற்ற கிராபிக்ஸ் காட்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ட்ராபெர்ரி பட்டாம்பூச்சி மனதை ரொம்பவும் கொள்ளை கொள்கிறது. மாரவர்மனின் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஆகாயத்தில் இருந்து கடற்கரையை இவரது கேமரா படப்பிடிக்கும் காட்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இவருக்கு தாஜ்நூரின் இசையும் கை கொடுக்கிறது. பின்னணி இசையில மிரட்டி இருக்கிறார் தாஜ்நூர். பாடல்கள்ல உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய கைவீசும் பாடல் மனதை தொட்டு செல்கிறது. மற்ற பாடல்கள் கேட்கும் ரகம். மொத்தத்தில் ஸ்ட்ராபெர்ரி சற்று புளிக்கிறது. மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.